எங்க பார்த்தாலும் வந்து கிட்னி ஃபெயிலியர், அதுவும் 25-30 வயசு தான் ஆகுது, ஆனா டயாலிசிஸ்ல இருக்காங்க அப்படின்னு சொல்லி நிறைய நியூஸ் நம்ம கேள்விப்பட்டுட்டே வரோம். ஸோ முன்னாடிலாம் வந்து சக்கரை அதிகமா இருக்கு, ப்ரெஷர் கூட இருக்கு, இல்லை நெஃப்ரைட்டிஸ்ன்னு சொல்லக்கூடிய நெஃப்ரானே புண்ணா இருக்கு, இதுல தான் வந்து கிட்னி ஃபெயிலியர் அதிகமா வரும். பட் இப்போ எந்த பிரச்சனையுமே இல்லாமலே வருது, அதுக்கெல்லாம் என்னென்ன காரணங்கள், அதெல்லாம் எப்படி தடுக்கலாம் அப்படின்றத அந்த வீடியோல பார்க்க போறோம். அண்ட் மறக்காம நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க. ரீசெண்டா மெட்ராஸ் மெடிக்கல் காலேஜ்ல வந்து நிறைய வந்து ரீனல் ஃபெயிலியர் வந்து அக்ரிகல்ச்சர் ஒர்க்கர்ஸ்ட இருக்குன்னு சொல்லிட்டு CKD-U அக்ரின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்டடி பண்ணியிருந்திருக்காங்க. அதுல வந்து நிறைய காரணங்கள் இருந்தாலும் முக்கியமான காரணம் வந்து ஹை ஹீட் எக்ஸ்போஷர் தான். ஸோ அதிகமான ஹீட் எக்ஸ்போஷர்ல ஒர்க் பண்றவங்க கண்டிப்பா தேவையான அளவுக்கு தண்ணி நிறைய குடிக்கணும். அப்போ ஏசியில் ஒர்க் பண்றவங்களுக்கு தேவையில்லையான்னு கேட்டால் கண்டிப்பா தேவை. ஏன்னா ஏசியில் இருக்கும்போது ஹியூமிடான என்விரான்மெண்ட்னால டீஹைட்ரேஷன், அதாவது தண்ணிச்சத்து ரொம்பவே லாஸ் ஆகும், அதிகமான அளவு வாட்டர் லாஸ் இருக்கும். பட் நம்மளுக்கான வேர்வை வெளியே தெரியாது, தண்ணி தாங்கமும் ஜாஸ்தி எடுக்காது. ஸோ அலாரம் வச்சாது கண்டிப்பா நிறைய தண்ணி குடிங்க, ஏன்னா சான்ஸ் அதிகம். இந்த அல்ட்ரா ப்ராசஸ்டு ஃபுட்ஸ், மெயினா பேக்கேஜ் ஸ்நாக்ஸ், நூடுல்ஸ், இதெல்லாம் வந்து சால்ட் கண்டென்ட் ரொம்பவே அதிகமா இருக்கும். அந்த ஸ்நாக்ஸ்ல வந்து டீப் ஃப்ரை பண்றது, ப்ரிசர்வேட்டிவ் அதிகமாக ஆட் பண்றது ஒரு காரணம். அண்ட் தலைவலி, உடல் வலி, முழங்கால் வலிக்காக நிறைய வலி மாத்திரை அபியூஸ் பண்ணீங்கன்னா கண்டிப்பா கிட்னி ஃபெயிலியர் வரக்கான சான்ஸ் ரொம்பவே அதிகம். ஸோ இந்த ஜிம் போறவங்களுக்கு முக்கியமானது சப்ளிமெண்ட்ஸ், ப்ரோட்டீன் பவுடர்லாம் எடுத்துக்கலாம், நல்லதுதான். பட் ஆனால் சில ப்ரோட்டீன் பவுடர்ல வந்து லெட், காப்பர் மாதிரி ஹெவி மெட்டல்ஸ்லாம் மிக்ஸ் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லி ரீசன்ட் ஸ்டடீஸ்ல இருக்கு. ஸோ கரெக்டானதை சூஸ் பண்ணணும். அண்ட் அனபாலிக் ஸ்டீராய்ட்ஸ்லாம் எடுத்துட்டு ஹெவியா ஒர்க் அவுட்லாம் பண்றீங்க அப்படின்றப்ப மசில் பிரேக் டவுன் நடந்து அதனால கிட்னி ஃபெயிலியர் வரதுக்குலாம் வாய்ப்பு இருக்கு. ஸோ மெடிக்கல் மானிட்டரிங்ல இதெல்லாம் பண்றது ரொம்பவே நல்லது.